يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. فنشهد أن لا إله إلا الله وحده لا شريك له فنشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه السلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اللهم علمنا بما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. அருளாளனும் அன்பாளனுமான அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹுவினுடைய அருளும் வளமும் என்றென்றும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாருடைய வழியை அப்படியே பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அவ்வழியே வந்த ஒவ்வொரு நல்லடியார்களின் மீதும், துவாவையில் அமர்ந்திருக்கின்ற நம்மவர்களின் மீதும், உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய ரட்சா கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவினுடைய மகத்தான அருளால் நாம் அனைவருமே அவனது இல்லத்திலே இந்த ஜுமானினுடைய பரந்தை நிறைவேற்றி பூரணமான நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி இமாம் மிம்பரிலே ஏறி குத்துபாவை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே நாம பள்ளியினுள்ளே வந்து அமர்ந்திருக்கின்றோம். இது அல்லாஹு தஆலா நம் அனைவர்களின் மீதும் செய்திருக்கக்கூடிய மகத்தான கிருபையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த நல்லதோர் நாளிலே நாம இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடிய அல்லது தெரிந்திருக்க வேண்டிய அல்லது நாம ஒவ்வொரு வருடமும் நினைத்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைய தினத்தில் நாம நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். அது எப்படிப்பட்ட விஷயம் என்றால், இன்றைக்கு நாம உணர்ந்து கொண்டிருக்கின்ற வெப்பம், இன்னைக்கு நாம உணர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வெயில், அந்த வெயிலின் தாக்கத்தின் மூலமாக நம்முடைய வேலைகளில் பல வேலைகளை நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு இருக்கோம். வெயில் எல்லாமே போன பிறகு ஒரு சாயங்காலம் போல அல்லது வெயில் கடுமையாக அடிப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய வேலைகளை என்ன செஞ்சிட்டு இருக்கோம், முடித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை தாண்டி வெயிலேயே வேலை பார்க்கக்கூடிய மக்களும் என்ன செய்யறாங்க, இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வெயில தான் அவர்களுடைய பொறுப்பு ஓடக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது. அதே மாதிரி நம்மளும் தவிர்க்க முடியாத சில வேலைகளை அந்த வெயிலினுடைய கடுமையிலேயும் நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். உதாரணத்திற்கு, ஒரு சில வேலைகளை முடிப்பதற்காக வேண்டி நாம வண்டியிலையோ அல்லது கார்லையோ நம்ம வெளியே போனாலும் அதை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நம்ம மறுபடியும் எடுக்கின்ற பொழுது அதனுடைய சூட்டை, வெப்பத்தை நம்ம என்ன செய்யறோம், கடுமையான முறையில் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். பகல் நேரத்திலேயும் வெளியே வந்தா கடுமையான வெயிலாயிருக்கு, இரவு நேரத்துல சூரியன் இல்லாட்டாலும்
வீட்டுக்குள்ளேயே அதனுடைய வெப்பம், அந்த வெப்ப சலனம், அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகத்தான் இருந்துகிட்டு நம்மளாலேயே, அதாவது ஆண்களாலேயே இருக்க முடியல அப்படின்ற போது பெண்கள் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறாங்க, மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த வெயிலினுடைய தாக்கத்தின் மூலமாக இரவு நேரத்தில் அதனுடைய வெப்பத்தினுடைய கடுமையின் காரணமாக ஃபேனை நாடியோ அல்லது ஏசியை நாடியோ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஃபேன் இல்லாம நிச்சயமாக நம்மளால என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம அந்த ஃபேனின் பக்கம் விரைந்தவர்களாக ஃபேன் எப்போதுமே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பங்குனி வெயிலும் ஆரம்பிச்சிருச்சு, அதே மாதிரி பங்குனி வெயிலும் முடிஞ்சிருச்சு, அதே மாதிரி சித்திரை வெயிலும் என்ன செஞ்சிருச்சு, ஆரம்பித்து விட்டது. அதே போல அந்த அதாவது வெப்பத்தினுடைய கடுமை, அதனுடைய உக்கரம் இன்னும் சில நாட்கள்ல நம்ம என்ன செய்வோம், அதனையும் உணரக்கூடியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில, இந்த உலகத்தினுடைய நெருப்பின் வாழ்க்கையில, இந்த உலகத்தினுடைய வெப்பத்தின் வாழ்க்கையில நம்மளால இதனையே தாங்க முடியவில்லை அப்படின்னா மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல சூரியன் அப்படிங்கிறது ஒரு மைல் தொலைவிலேயோ அல்லது ஒரு முழத்தினுடைய அளவிலேயோ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டப்படக்கூடிய அந்த நாளில் எந்த அளவுக்கு அதனுடைய உஷ்ணம் இருக்கும், எந்த அளவுக்கு அதனுடைய வெப்பம் இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வெயில் காலத்திலேயும் வெப்பம் அதிகமாகக்கூடிய நேரத்திலேயும் அல்லது தீயினுடைய ஜுவாலைகளை நாம அனுபவிக்கக்கூடிய நேரத்திலேயும் அல்லது தீயால் ஏற்பட்ட அந்த காயத்தை அல்லது தீயின் மூலமாக சூடாக்கப்பட்ட எண்ணெய் மற்றும் வெந்நீர் அதனுடைய அந்த தாக்கம் நம்மின் மீது படக்கூடிய நிலைகளில் எல்லாம் நிச்சயமாக நாம மறுமை மஹ்ஷர் மைதானத்தையும் அதே போல நரகத்தையும் கண்டிப்பாக நினைத்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அந்த அடிப்படையில தான் நமக்கு இஸ்லாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலத்தினுடைய வேலையிலேயும் நேரத்தினுடைய வேலைகளிலேயும் நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை நமக்கு பெற்றுத் தந்து கொண்டிருக்கின்றது. இந்த பூமி பந்து அப்படிங்கிறது, இந்த பூமியில் இருந்து சூரியன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 149 மில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு அது மிக வெகு தூரத்தில் இருந்தாலும் கூட இந்த வெப்ப காலங்களிலே, அதாவது பூமி அப்படிங்கிறது நிலைகுத்தி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், நீள்வட்ட பாதையில நிலைகுத்தி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நேரடியாக அந்த சூரியன் படக்கூடிய நேரத்திலே இந்த வெப்பத்தை நம்ம என்ன செய்யறோம், கடுமையாக உணர்கின்றோம். அதே போல இந்த நீள்வட்ட பாதையில் சற்று விலகியதாக சூரியனில் இருந்து பூமி அப்படிங்கிறது கொஞ்சம் சாய்ந்ததாக இருக்கக்கூடிய நேரத்துல கடுமையான குளிரை நம்ம என்ன செய்யறோம், உணர்கின்றோம். அப்ப கடுமையான வெப்பமாக இருந்தாலும் சரி, கடுமையான குளிராக இருந்தாலும் சரி, இந்த இரண்டுமே எதனின் மூலமாக இந்த அடியார்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா நரகத்தினுடைய ஒரு பங்கின் மூலமாகத்தான் இது நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாம் உணரக்கூடிய வெப்பமாக இருந்தாலும் சரி அல்லது நாம் உணரக்கூடிய கடும் குளிராக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுமே நமக்கு எதனின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு, நரகத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகின்றார்கள். அதாவது அல்லாஹ் தஆலாவிடத்திலே நரகம் அப்படிங்கிறது என்ன செய்து முறையிடுகின்றது. என்ன முறையிடுகின்றது அப்படின்னா, யா ரப், என்னுடைய இறைவனே, அகல பஅதி பஅதா, என்னில் சிலதை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. நரகத்தினுடைய வெப்பத்தை நரகத்தாலேயே என்ன செய்ய முடியாது, தாங்க முடியவில்லை. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு வெப்பமாக அந்த நரகம் அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நரகத்தினுடைய வெப்பத்தை அதனாலேயே தாங்க முடியவில்லை அப்படிங்கிறதுனால அது அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றது. யா அல்லாஹ், என்னில் சில பகுதியை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது, விழுங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்ட்டு அது தன்னுடைய வேதனையை முறையிடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான், இரண்டு மூச்சுக்கள் விடுவதற்கு அல்லாஹு தஆலா அதற்கு அனுமதியை கொடுக்கின்றான். ரெண்டு மூச்சு நீ விட்டுக்கப்பா அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், நரகத்திடம் சொல்லிவிட்டான். நஃபஸின் ஃபிஷ்ஷிதா, அதுல ஒண்ணுதான் குளிர்காலத்துல நரகம் விடக்கூடிய மூச்சு. வனஃபஸின் ஃபிஸ்ஸைஃப், இரண்டாவது கோடை காலத்தில் நரகம் விடக்கூடிய ஒரு மூச்சு. அப்போ குளிர்காலத்திலேயும் கோடை காலத்திலேயும் இன்னைக்கு நாம அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா ஒரு மூச்சு இன்னைக்கு நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கோடை காலத்தினுடைய வெப்பம் அப்படிங்கிறது
நரகம் விட்ட ஒரு மூச்சாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நரகம் தன்னுடைய மூச்சை இழுத்து விடுகின்ற பொழுது அதனுடைய வெப்பத்தை தான் இன்னைக்கு நாம உலகம் முழுக்க என்ன செய்யணும், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது மூச்சு என்ன? அது மூச்சு விடுகின்றது, அது கடுமையான குளிர். கடுமையான குளிரிலேயும் என்ன செய்ய முடியாது, ஒரு மனிதனால நார்மலாக இருக்க முடியாது. இந்த மனிதனுடைய உடலுக்கு வெப்பம் வேணும் தான், வெப்பம் இல்லாம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அந்த சூரிய ஒளியின் மூலமாக, சூரிய கதிர்களின் மூலமாக வைட்டமின் டி அப்படிங்கிற அந்த சத்தை நம்ம என்ன செய்யறோம், நம்ம இந்த உடலின் மூலமாக நாம எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். அப்ப வெப்பம் இல்லாம இந்த உலகம் அப்படிங்கிறது இயங்காது. சூரியனுடைய ஒளி கதிர்கள் இல்லாம என்ன செய்யாது, இந்த உலகம் அப்படிங்கிறது இயங்காது. அதே நேரத்துல அது கடுமையாக்கப்பட்டால் இந்த மனிதனால இருக்கவும் முடியாது. உண்மைதான? அதான யதார்த்தம். அப்ப அந்த கடுமையை இன்னைக்கு நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா அது நரகத்திலிருந்து உண்டான ஒரு பங்கை நம்ம என்ன செய்யறோம், உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதேதான் கடுமையான குளிர் இருக்கும். அந்த கடுமையான குளிர் அப்படிங்கிறது எதனின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி என்ன, கடுமையான குளிர் உங்களுக்கு ஏற்படுகின்றது அப்படின்னா அது நரகம் விடக்கூடிய மற்றொரு மூச்சு என்பதாக நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, நமக்கு உணர்த்துகின்றார்கள். அதைத்தான் என்ன செய்யறோம், இப்ப தொடர்ந்து பார்க்கின்றோம் அந்த ஹதீஸ்ல, ஃபஹுவ அஷத்து மா தஜிதூன மினல் ஹர்ர், அப்படிப்பட்ட அந்த கடுமையான வெப்பத்தை தான் நீங்க என்ன செய்றீங்க, கோடை காலத்தில் உணர்கின்றீர்கள். வ அஷத்து மா தஜிதூன மின் ஸமஹரீர், இன்னும் அதனுடைய கடுமையான குளிரைத்தான் நீங்க என்ன செய்றீங்க, குளிர்காலத்தில் உணர்கின்றீர்கள். இந்த ரெண்டுமே என்னது, நரகம் விடக்கூடிய மூச்சு என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நமக்கு தெரிவிக்கின்றான். அப்ப இந்த நெருப்பையே, இந்த கடுமையான வெக்கையே நம்மளால தாங்க முடியல அப்படின்னா அப்ப நரகத்தினுடைய வெக்கை, நரகத்தினுடைய வெப்பம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை சுட்டு பொசுக்குவதற்கும் கரித்து எரிப்பதற்கும் போதுமானது அப்படின்னு நாம உணர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதனை வேதனை செய்வதற்கு இன்னைக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற நெருப்பே போதுமானதாக இல்லையா அப்படிங்கும் போது, ஆமா போதுமானதுதான். ஆனாலும் கூட நீங்கள் பயன்படுத்துகின்ற இந்த நெருப்பு அப்படிங்கிறது நரகத்தில் இருந்து உண்டான 70 பங்குகளில் ஒரு பங்காகும். 70 பங்குல இருந்து அல்லாஹ் ஒரு பங்கை எடுத்துதான் என்ன செய்யலாம், இன்னைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய நெருப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு எரிமலையாக இருந்தாலும் சரி, அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக சூடேற்றப்பட்டு பழுத்த பழத்தை போல, அதாவது கடுமையான சிகப்பாக ஆகக்கூடிய நெருப்பு, அதாவது இரும்பு நெருப்பு உட்பட நாம நரகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பங்கு என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை மெழுகுவர்த்தியில ஏற்றினாலும் சரி, அதனை அடுப்பு எரிப்பதற்கு பயன்படுத்தினாலும் சரி, அல்லது வேறு ஏதேனும் அந்த நெருப்பின் மூலமாக நீ பயனடையக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நரகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பங்கு என்பதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த 70 பங்கு கிட்டத்தட்ட 69 பங்கு வைக்கிறேன், அது நாம வேதனை செய்யப்படுவதற்கு போதுமானதாக இருக்குமா அப்படின்னா இந்த உலகத்தினுடைய நெருப்பையே நம்மளால தாங்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு மின்சார சுடுகாடாக இருந்தாலும் சரி, அல்லது எரித்து கரிக்கக்கூடிய சுடுகாடாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய பிரேதத்தை இல்லாமலாக்கிவிடும். அப்போ இந்த அளவுக்கு இந்த உலகத்தினுடைய நெருப்பே தன்னுடைய பவரை, தன்னுடைய சக்தியை காட்டுது அப்படின்னா அந்த நரக நெருப்பு எந்த அளவுக்கு கடுமையானதாக இருக்கும் அப்படின்ட்டு நாம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப யாருக்கு அந்த நரகம், அந்த நரகத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், படைச்சு வச்சிருக்கான். அல்லாஹ் தஆலா சொல்லும் போது நரகத்துல சொல்றான், அதாவது நான் வேதனைப்படுத்துவதற்காக வேண்டி தயாரிக்கப்பட்ட ஒன்றுதான் நீ என்பதாக நரகத்திலே சொல்கின்றான். என்னுடைய அருளின் மூலமாக உருவாக்கப்பட்ட ராஹத்து பெறக்கூடிய இடம்தான் சொர்க்கமான நீ என்பதாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பார்த்து சொல்கின்றான். எவர் ஒருவர் 3 முறை சொர்க்கம் வேணும் என்பதாக கேட்கின்றாரோ அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது. எவர் ஒருவர் நரகம் எனக்கு வேண்டாம், வகீனா அதாபன்னார், நரகத்தினுடைய வேதனையிலிருந்து யாரெல்லாம் எனக்கு நீ பாதுகாப்பு தா அப்படின்னு கேட்கின்றார்களோ அப்ப அந்த நரகமே சொல்லுமா, யா அல்லாஹ் என்னிடம் இருந்து இவர் பாதுகாப்பு கோரிவிட்டான் உன்னிடத்தில், அதனால் இவன் என்ன செய்ய, என்னிடம் இருந்து விடுதலை பெற்றவனாக ஆக்கிவிடு என்பதாக அந்த நரகம் குறிப்பிடும். இது என்னது, முதல் வழி. நாம நரகத்திடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இது முதல் வழி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸை நமக்கு சொல்லுகின்ற பொழுது, அதாவது இப்படி குறிப்பிடுகின்றார்கள்,
சொர்க்கமும் நரகமும் தர்க்கித்துக் கொண்டது. எப்படி தர்க்கித்துக் கொண்டது? நரகம் கூறியது, அடக்கி ஆள்பவர்களும் பெருமை அடிப்பவர்களும் நான் அவர்களின் மூலமாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளேன். அடக்கி ஆள்பவர்களும் பெருமை அடிப்பவர்களும் தான் என்ன செய்வாங்க? என்னுள் நுழைவார்கள் அப்படின்ட்டு நரகம் கூறியது. அதே மாதிரி சொர்க்கம் சொல்லியது, பலகீனமானவர்களும் அதே மாதிரி மக்களால் மதிப்பிற்கில்லாதவர்களும் தான் இவன் கொண்ட அந்த மக்கள் தான் என்னுள் நுழைவார்கள் அப்படின்ட்டு சொர்க்கம் கூறியது. அப்ப சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து மிகவும் பலகீனமான அடியார்களாக யார் இருக்கின்றார்களோ, அநியாயம் செய்யப்பட்ட அடியார்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க? சொர்க்கத்திற்குள் சென்று விடுவார்கள். அதே மாதிரி இறை மறுப்பை தேர்ந்தெடுத்து இணை வைப்புக்குண்டான காரியத்தை செய்து பெருமை அடித்து அடக்கி ஆண்ட ஒரு கூட்டம் இருக்கின்றது. அந்த கூட்டம் தான் நரகம் செல்வார்கள். அவர்கள் தான் நரகத்திற்கு சொந்தக்காரர்கள். இது அல்லாம வேறு யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பெரும் பெரும் பாவங்கள் செய்தவர்கள். பெரும் பெரும் பாவங்கள் செய்தவர்கள். அந்த பாவம் அப்படிங்கிறது இவர்களையே அழித்துக் கொள்ளக்கூடிய, இவர்களே கொன்றடைக்கக்கூடிய கடுமையான மிகப்பெரிய பாவங்களை செய்துவிட்டு இறைவனிடத்தில் தௌபா செய்யாமலேயே இறந்து விட்டவர்கள், அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமலேயே இறந்துவிட்ட அந்த இறை நிராகரிப்பாளர்களும் இணை வைப்பவர்களும் பெரும் பெரும் பாவங்கள் செய்துவிட்டு தன்னுடைய பாவத்திற்கு வருந்தாத, பாவ மன்னிப்பு தேடாத மக்களும் தான் நரகத்திற்கு செல்வார்கள் அப்படிங்கறதை நம்ம என்ன செய்யறோம்? குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக நாம பார்க்கின்றோம். அதனாலதான் இபாதுர் ரஹ்மான் என்கின்ற இறைவனினுடைய அந்த அளவற்ற அல்லாஹ்வினுடைய அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ கேட்பார்கள், ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், யா அல்லாஹ் நரகத்தினுடைய வேதனையில் இருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு, நரகத்தினுடைய வேதனையில் இருந்து எங்களை நீ திருப்பி விடு. இன்ன அஸாபஹா கான கராமா, அதனுடைய வேதனை ரொம்ப கடுமையானதாக இருக்குமே, மிகவும் கடுமையான வேதனையாக இருக்குமே. இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா, நிச்சயமாக அது கெட்ட தங்குமிடமாக, போய் சேர்வதில் மிக கெட்ட இடமாக அந்த இடம் இருந்து கொண்டிருக்கின்றது, அந்த ஜஹன்னம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே யா அல்லாஹ் அதனுடைய வேதனையை விட்டும் எங்களை நீ திருப்பி விடு, பாதுகாத்து விடு அப்படின்ட்டு இபாதுர் ரஹ்மான் என்கின்ற அந்த அளவற்ற அருளாளனுடைய அடியார்கள் இப்படித்தான் துஆ செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? தன்னுடைய திருமறை வாயிலாக குறிப்பிடுகின்றான். அதே மாதிரி அந்த பிரார்த்தனையில் அதே போல ஒரு பிரார்த்தனை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச, நாம கேட்க மறந்த அல்லது கேட்க விட்டுவிட்ட மிக முக்கியமான ஒரு துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் அப்படிங்கிற அந்த துஆ. யா அல்லாஹ் இவ்வுலகிலேயும் நலவையும் மறுவுலகிலேயும் நலவையும் நீ எங்களுக்கு தந்து விடு, நரக வேதனையில் இருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு அப்படிங்கிறது. வகினா அஸாபன்னார், நரக வேதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு யா அல்லாஹ் அப்படின்ட்டு அல்லாஹ்விடத்தில் நாம கேட்கணும் என்பதாக அல்லாஹ்வும் திருமறையில் பதிவு செய்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இயல்பான வளமையான துஆவாகவும் இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில நாம அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? இது போன்றுண்டான துஆக்களை அதிகமான முறையில் கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நரகத்தினுடைய ஜுவாலையை நாம எப்படி இந்த கோடை காலத்தில் அனுபவிக்கின்றோமோ அதே போல சில நேரங்களில் நரகத்தினுடைய தன்மையை நமது உடல்களின் மூலமாகவும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது எவ்வாறு அனுபவிக்கின்றோம் அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல் ஹும்மா, காய்ச்சல் என்பது மின் ஃபைஹி ஜஹன்னம், அது நரகம் அப்படிங்கிறது விடக்கூடிய அந்த பெரும் மூச்சினால், அந்த வெப்பத்தின் மூலமாக உருவாகக்கூடியது. நரகம் எந்த அளவுக்கு ஒரு பெரும் மூச்சு விடுகின்றதோ அதனுடைய ஜுவாலையினுடைய ஒரு தன்மைதான் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் அவனுக்கு அதனை உணர்த்துகின்றது. எனவே தண்ணீரை கொண்டு அதனை நீங்கள் குளிர்ச்சிப்படுத்துங்கள். அந்த காய்ச்சலை நீங்க என்ன செய்யணும்? தண்ணீரை கொண்டு குளிர்ச்சிப்படுத்துங்கள். இன்னைக்கு மருத்துவம் என்ன செய்யுது? காய்ச்சல் அடிச்சது அப்படின்னா நீ என்ன செய்யணும்? ஒரு ஈர துணியை வச்சு பிள்ளையினுடைய நெத்தியில நீங்க என்ன செய்ய, ஒத்தனை கொடுத்து எடுங்க, அந்த வெப்பத்தை நீங்கள் குளிர்ச்சிப்படுத்துங்கள் என்பதாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றது. இயற்கை மருத்துவமும் அது ஒரு வழி அப்படின்னு நமக்கு சொல்லி தருது. சரியா? அத நாம மருத்துவரினுடைய அனுமதியை கேட்டுதான் நம்ம செய்யணும் அப்படிங்கறதை நீங்க மனசுல வச்சுக்கணுங்க.
அப்ப காய்ச்சல் அப்படிங்கிறது, நமக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் அப்படிங்கிறது நரகத்திலிருந்து உண்டான ஒரு பங்கின் மூலமாக நமக்கு செலுத்தப்படுகின்றது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் வெப்பத்தினுடைய காலங்கள் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு நடைமுறை என்ன அப்படின்னா, நுகர் தொழுகையை தாமதப்படுத்துவார்கள். நுகர் தொழுகைய நபி அவர்கள் தாமதப்படுத்துவார்கள். நபி அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, அதாவது நுகர் தொழுகை நீங்க என்ன செய்யுங்க, தாமதப்படுத்துங்கள். ஏனெனில் கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது நரகத்தினுடைய வெப்ப காற்றின் மூலமாக அது ஏற்படுகின்றது. நரகத்தினுடைய வெப்ப காற்றினுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அப்படின்னா நீங்க அந்த நுகர் தொழுகைய கொஞ்சம் தாமதப்படுத்துங்கள். கொஞ்சம் தாமதப்படுத்தி நீங்க என்ன செய்யுங்க, தொழுவுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். அப்போ அந்த நரகத்திற்கு இறை மறுப்பானோ அல்லது முனாஃபிகோ அல்லது இணை வைக்கக்கூடியவர்களோ அல்லது பெரும்பெரும் பாவிகளோ போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அல்லாஹ் எந்த அளவுக்கு நாடுகின்றானோ நிச்சயமாக அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கலிமா ஷஹாதா சொன்னவனை வைத்திருப்பான். அவன் பெரும்பாலும் செஞ்சிருக்கலாம், பெரிய பெரிய பாவங்களை என்ன செஞ்சிருக்கலாம் இணை வைப்பை தவிர. அந்த இணை வைப்பு, இறை மறுப்பு, அந்த முனாஃபிக்தனம், நயவஞ்சகத்தனம் இருந்துச்சு அப்படின்னா அவனால அந்த நரகத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, நிச்சயமாக வெளியே வந்து விடவே முடியாது. ஆனால் பெரும்பாலும் செய்தவர்கள், உதாரணத்திற்கு வட்டி வாங்கியவன், உதாரணத்திற்கு கொலை செய்தவன், அதே மாதிரி உதாரணத்திற்கு தொழுகையை என்ன செய்ய விட்டவன், அதே மாதிரி தற்கொலை செய்தவர்கள், இது மாதிரி உண்டான அந்த பெரும்பாவங்களை செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அவன் அந்த நரகத்தினுடைய வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்பதாக எழுதப்பட்டு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு என்ன செய்வான், வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பான். அப்போ இது அல்லாஹ் தஆலா நாடுகின்ற பொழுது நீண்ட வேண்டிய காலம் நரகத்தில் அவனை வேதனைப்படுத்திய பிறகு அவன் கூறிய, அவனிடத்தில் இருந்த, அவனுடைய உள்ளத்தின் ஓரத்தில் இருந்த ஒரே ஒரு இஹ்லாஸான கலிமா ஷஹாதா, ஒரே ஒரு இஹ்லாஸான லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த கலிமா, அதனின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்வான், அவனை நரகத்திலிருந்து மீட்டெடுப்பான். ஏன்னா நஹருல் ஹயா என்று சொல்லப்படக்கூடிய ஜீவ நதிகளை தூக்கி போடுவான், முக்கி எடுப்பான், வெள்ளை வெளியேறு அப்படின்னு என்ன சொன்னா அந்த அடியார் மாறுவான், சொர்க்கத்தினுடைய வாசல்ல கொண்டு வந்து வைப்பான், இருக்கிறார் சொர்க்கத்தையே அவனுக்கு என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். அவன் அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கிருபை உள்ளவன் தான். ஆனா இவன் நீண்ட நடிகை காலம் அந்த நரகத்துல இருக்கணுமே, அது எந்த அளவுக்கு அவன் வேதனையை அனுபவிப்பான், எந்த அளவுக்கு அவனுடைய கடுமை இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். மாலிக் என்கின்ற ஒரு மலர் நரகத்தினுடைய பொறுப்புதாரியாக சாட்டப்பட்டு இருக்கின்றார். அவருக்கு காது கேட்காது, இறை மறுப்பாளர்கள் கூக்குரல் இடுவார்கள், இந்த வேதனையிலிருந்து எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்களா. இறை மறுப்பாளர்களும் இணை வைப்பாளர்களும் நயவஞ்சகமும் என்ன செய்வாங்க, அதிலிருந்து மீண்டு விட வேண்டும், தப்பித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். கடுமையான தாகம் அவர்களுக்கு எடுக்கும். ஆனாலும் கூட அவர்களால் என்ன செய்ய முடியாது, அங்கிருந்து மீண்டு விட முடியாது. காரணம் அவர்கள் இறை மறுப்பு, அதே மாதிரி இணை வைப்பு, அதே மாதிரி நயவஞ்சகத்தனத்தை தன்னுடைய உள்ளத்திலே கொண்டவர்கள். இப்படிப்பட்ட இந்த மக்கள் தான் என்ன செய்வாங்க, நரகத்திலே நிரந்தரமாக அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள். அப்போ அந்த மாலிக்கிடத்தில் என்ன செய்வாங்க, அவர்களுக்கு கூறுவார்கள். அல்லாஹ் தஆலா திருமறையை குறிப்பிட்டு காட்டுகிறீங்கன்னா, வனாதௌ யா மாலிக், ஓ மாலிகே லியக்தி அலைனா ரப்புக், உன்னுடைய இரட்சகன் எங்களுடைய கதையை முடித்து விடட்டும். முடிச்சிடட்டும், ஏன் போட்டுக்கிட்டு வேதனை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு, எங்களால தாங்க முடியல. நரகவாசிகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, எங்களால் தாங்க முடியவில்லை இந்த வேதனையை. உண்மைதான, இன்னைக்கு எது நெருப்பினுடைய வேதனையை நம்மளால உணர வைக்க முடியுமோ அப்படிப்பட்ட அந்த தோலின் மூலமாக நம்ம என்ன செய்யறோம், நரக நெருப்பினுடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் சுற்றுச்சுனாலும் சரி தோல் என்ன செஞ்சது, அப்படியே உறிஞ்சிருது. மறுமையிலே இப்படித்தான், நரகத்திலேயும் நரகவாசிகளை என்ன செய்வாங்க, கடுமையான முறையில் வேதனை செய்யப்பட்டு நரக நெருப்பின் மூலமாக அதனுடைய தோலெல்லாம் கருகி உருகி அது என்ன செய்யும், உறிஞ்சி வெளியே வருகின்ற பொழுது வேறு ஒரு புதிய தோலை நாம போர்த்துவோம், புதிய தோலை அவனுக்கு போர்த்துவோம். எதற்காக, நீ எதுவும் அந்த வேதனையை அவன் மறுபடியும் அனுபவிக்கட்டும் என்பதற்காக. அந்த வேதனை இன்னும் அனுபவி அப்படின்னு அல்லா என்ன செய்வான், புதிய தோலை போர்த்துவான். அப்போ அந்த அளவுக்கு கடுமையான வேதனை மறுமை நாள்ல அவர்கள் அனுபவிக்கின்ற அந்த நேரத்துலதான், எனவே உம்முடைய இரட்சகன் எங்களுடைய காரியத்தை முடித்து விடட்டுமே, இதுக்கப்புறம் எங்களுக்கு வேதனையே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு எங்களை இல்லாமல் ஆக்கட்டுமே
அப்படின்ட்டு மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற அந்த மரக்கிடத்தில் அந்த மக்கள் கூறுவார்கள். கால அப்போ அவர்களுக்கு சொல்லப்படும், இன்னக்கும் மாக்கிசூன், இன்னக்கும் மாக்கிசூன், நீங்கள் இங்குதான் நிரந்தரமாக தங்க வைக்கப்படுவீர்கள். அப்ப அவர்களுக்கு நரகத்துல முடிவும் இல்ல, அந்த வேதனையினுடைய முடிவும் இல்ல, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த ஒரு குர்ஆன் வசனத்தின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகின்றான். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, அதாவது அவ்விடத்தில் அவர்கள் வாழவும் மாட்டார்கள், சாகவும் மாட்டார்கள். நல்ல வாழ்க்கையும் அவர்களுக்கு இருக்காது. சரி, மௌத் வந்து முடிஞ்சிருமா அப்படின்னா அதுவும் இருக்காது. மாறாக அவர்களுக்கு வேதனை அப்படிங்கிறது என்னது, கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த ஒரு வசனத்திலேயும் நமக்கு எடுத்துரைக்கின்றான். அப்ப அந்த வேதனையிலிருந்து ஒரு முஃமின் கண்டிப்பாக தப்பித்துக் கொள்ள வேண்டும். தப்பிக்கக்கூடிய வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், அடுத்தடுத்து விரிவாக பார்த்துவோம். முதலாவது விஷயம், இறைவனுக்கு இணை வைக்கவே கூடாது. இணை வச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு நரகம் அப்படிங்கிறது ஹலாலாயிரும், சொர்க்கம் அப்படிங்கிறது ஹராம் ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, இன்னஹு மையுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு யார் இணை வைத்து விட்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் தடை செய்யப்பட்டுவிடும். வமஅவாஹுன் நார், அவர்கள் போய் சேருமிடம் நரகம்தான். அந்த நரகத்துல வமாலில் வாலிமீன மின் அன்சார், எந்த ஒரு உதவியாளரும் அவர்களுக்கு இருக்கவே மாட்டார்கள். இன்னைக்குதான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு கஷ்டமா, ஒரு நஷ்டமா, ஒரு துன்பமா, ஒரு துயரமா, நண்பனையோ சொந்தக்காரனையோ அல்லது அப்பா அம்மாவையோ அல்லது பிள்ளைகளை நம்ம என்ன செய்யறோம், நாடி போகின்றோம். ஆனா மறுமையில இந்த வேதனையிலிருந்து எப்படியாவது எங்க போய் சொல்ல, யாருன்னு சொல்ல, நரகம்ல கூட இருக்கிறவங்க எல்லாமே நரகத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனா அங்க போய் நின்றுகிட்ட எவன்ட்ட உதவி தேட முடியும்? அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல நீ உதவி தேடினாலும் கூட அவருக்கு காது கேட்காது. அப்படியே பதில் சொல்லப்பட்டாலும் நீங்க தான் இருப்ப அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஆமா, அந்த மாதிரி உண்டான நரகத்தில் விழாமல் இருப்பதற்கு நாம இந்த உலக வாழ்க்கையை தான் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். அப்ப முதலாவது தப்பிக்கக்கூடிய வழி என்ன, இணை வைப்பு. இறைவனுக்கு இறைவனுக்கு இணை வைப்பு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில வந்துடவே கூடாது. இரண்டாவது என்ன அப்படின்னா, பெரிய பெரிய பாவங்களில் இருந்து கண்டிப்பாக நாம விலகி இருக்க வேண்டும். மூன்றாவது வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸல்லா லில்லாஹ் 40 யௌமன் ஃபில் ஜமாஅ, அதாவது 40 நாட்கள் தக்பீர் தஹ்ரீமாவோடு யார் ஜமாஅத் தொழுகை விடாமல் தொழுகின்றார்களோ, குதிப லஹு பராஅதான், அவருக்கு 2 விதமான விடுதலை பத்திரங்கள் கொடுக்கப்படும். 2 விதமான விஷயங்களில் இருந்து விடுதலை அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஒன்னு பராஅத்தும் மினன் நார், நரகத்தில் இருந்து உண்டான விடுதலை. வபராஅத்தும் மினன் நிஃபாக், இரண்டாவது என்ன, நயவஞ்சகத்தனத்தில் இருந்தும் விடுதலை. நயவஞ்சகத்தனத்தில் இருந்து விடுதலை அடைஞ்சான் அப்படின்னா அவன் நரகத்துக்கு போக மாட்டான். நரகத்திலிருந்தே விடுதலை அப்படிங்கும் போது அவன் சொர்க்கம் தான் செல்லக்கூடிய நல்லடியாராக இருப்பான் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்து குறிப்பிடுகின்றது, திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி 2 தொழுகைகள், அந்த தொழுகைகளை விடாமல் யார் தொழுகின்றார்களோ நிச்சயமாக அவர்களும் என நரகத்திற்குள் போமாட்டார்கள், நரக நெருப்பு அவர்களை தீண்டாது. நபி அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனை நரக நெருப்பு தீண்டாது. யார் அப்படின்னா, சொல்லா கபல துலூஇ ஷம்ஸி வ கபல குரூபிஹா, சூரியன் உதிப்பதற்கு முன்னால் உள்ள தொழுகையும் சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள தொழுகையும். சுபுஹும் அஸர், சுபு தொழுகையும் அஸர் தொழுகையும் யாரு சரியான முறையில் ஜமாத்தை பேணி தொழுகைக்கு வர்றாங்களோ அவர்களை நரக நெருப்பு தீண்டாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், வெள்ளிக்கிழமையினுடைய ஃபஜ்ர் தொழுகையில கூட பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்யறாங்க, தூங்கி கொண்டிருப்பதை நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஜும்மா தொழுகையில கூட்டமா வருது, பெருநாள் தொழுகையில கூட்டமா வருது. அப்ப சுபுஹ் தொழுகையில மக்களினுடைய கூட்டங்கள் எங்கப்பா அப்படின்னா விட தெரிகிறது. அப்ப எங்க போய் தொழுகிறாங்க, எப்படி தொழுகிறாங்க, ஜமாத் இங்க இருக்கு, பள்ளிவாசல் இங்க இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன செய்ய யோசனைகள் போய் கொண்டிருக்கின்றது. அப்ப பெரும்பான்மையான மக்கள் தொழாமல் இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த சுபுஹ் தொழுகையை தவற விடுவது அப்படிங்கிறது பெரும்பாலும் மட்டுமல்ல, நரகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அந்த 2 வக்து தொழுகையை செய்யணும். எல்லா வக்து தொழுகையும் கண்டிப்பா பேணணும் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. இந்த 2 வக்து தொழுகைக்கும் குறிப்பாக இஷா தொழுகைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாம தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி லுகர் தொழுகைக்கு முன்னாடி ஒரு 4 ரக்காத்தும்,
லுகர் தொழுகைக்கு பின்னாடி ஒரு 2 ரக்காத்தும் சுன்னத்தாக நஃபிலாக யார் தொழுகின்றார்களோ அவர்களை என்ன செய்யாது, நரக நெருப்பு தீண்டாது. மாறாக அல்லாஹ் என்ன சொல்றான், அதாவது நரகம் அவர்கள் மீது எனது ஹராமாகிவிடும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், குறிப்பிடுகின்றான். நபி அவர்கள் அதனை அறிவிக்கின்றார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அழுத கண்கள். அல்லாஹ் தஆலா இருக்கிறான், அவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம தப்பு செஞ்சுட்டோம், இந்த தப்புல இருந்து நம்ம எப்படியாவது மீண்டாவணுமே அப்படின்ட்டு அல்லாஹ்வை நினைத்து தன்னுடைய தவறை பயந்து அவன் என்ன செய்யறான், அழுகின்றான். அப்படின்னா அந்த கண்ணீர் துளிக்கு மரியாதை உண்டு. அல்லாஹ்விடத்துல அந்த கண்ணீர் துளிக்கு மரியாதை உண்டு. நரக நெருப்பு தீண்டாது ஒரு மனிதனை பகாமின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வினுடைய அந்த வேதனையை நினைத்து பயந்து அழுதானே அவன் என்ன செய்யாது, நரக நெருப்பு தீண்டாது அப்படின்ட்டு நபி அவர்கள் குறிப்பிடுறாங்க. திருமதி நசை போன்ற கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி நரகத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக விடுதலை வேணும் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அதே மாதிரி நோன்புகளை அதிகமாக நாம நோக்க வேண்டும். அது எல்லாமே நாம் நரகம் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு கேடை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி ஒரு 2 பொட்ட பிள்ளைகளோ 3 பொட்ட பிள்ளைகளோ நமக்கு இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு நாம நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுத்து ஏன்னா நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுத்துருவோம் அப்படின்னா மாஷா அல்லாஹ் நாம மறுமை நாள்ல நரகம் செல்லாமல் என்னது தடுப்பதற்கு திரையாக அல்லாஹ் என்ன செய்வான், அந்த 2 பெண்மக்களை அந்த 3 பெண்மக்களை அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டுமா. வாழ்க்கையில பெரிய அளவு நன்மைகள் செய்யல, பெரிய அளவு இபாதத்துகள்ல ஈடுபாடுகள் இல்ல, ஆனாலும் கூட பொட்டப்படையோ பிறந்துருச்சு அப்படின்ட்டு இவன் ஒரு அருவருப்பாக கருதாமல் சமூகத்துல எனக்கு இழிவு வந்துருமே அப்படின்ட்டு நினைக்காமல் அந்த பிள்ளைகளுக்கு கண்ணியம் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு அற்புதமான கல்வியை கொடுத்து பயனுள்ள கல்வியை கொடுத்து ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை கற்றுக் கொடுத்து அதே மாதிரி தன்னுடைய ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிற மாதிரியே இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சொத்தினுடைய பங்கீட்டையும் உரிமையையும் கொடுத்து எவர்கள் கண்ணியமான முறையில் ஒரு சிறந்த தகப்பனாக பெற்றோராக இருந்து கொண்டு அந்த பிள்ளைகளை ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்த்தெடுத்து அந்த பிள்ளைகளை சிறந்த முறையில் கட்டி கொடுத்து விடுகின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த தகப்பனுக்கு இந்த பிள்ளைகள் நாளை மறுமையிலே அவர் நரகம் செல்லாமல் இருப்பதற்கு தடையாக திரையாக வந்து நிற்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நமக்கு குறிப்பிடுகின்றார்கள், உணர்த்துகின்றார்கள். அப்ப அந்த அடிப்படையில இது போன்றுண்டான நல் அமல்களை நற்செயல்களை நாம் அதிகமான முறையில் செய்து நரகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு ஹராமாக்கி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நம்ம செயல்படுவோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவருடையும் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் கண்ணியமானவர்களாக ஆக்கி நாளை மறுமையிலே நரகம் செல்லாமல் இருப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி நரகத்தை நமக்கு ஹராமாக ஆக்குவானாக, சொர்க்கத்தை நம் அனைவர்களுக்கும் ஹலாலாக ஆக்குவானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ரஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா தவ்வாபுன் கரீம். இன்னல் ஹம்த குல்லஹு லில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்கினிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய அருளால் நம்மளுடைய பிள்ளைகள் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்துவிட்டு இப்பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, விடுமுறையிலே ஒரு நீண்ட விடுமுறையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நீண்ட விடுமுறையை அதாவது முழுவதுமாகவோ அல்லது அதில் ஒரு பகுதியாகவோ நிச்சயமாக பயனுள்ள வகையில் என்ன செய்ய வேண்டும், கழிக்க வேண்டும். அந்த பயனுள்ள வகையில கழிச்சாதான் நாம பிள்ளைகளுக்கு என்னது நல்லொழுக்கம் கற்றுக் கொடுத்திருக்கோம் அல்லது கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி கூடத்துல கொண்டு போய் விட்டுருக்கோம் அப்படின்னு என்ன செய்யும் அர்த்தமாகும். இல்ல அப்படின்னா பிள்ளைகளின் மீது உண்டான அந்த பொறுப்பில் அசால்ட்டுத்தனமாக இருந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு பாவம் என்ன செய்யும் நிச்சயமாக நமக்கு எழுதப்படும் என்பதை பெற்றோர்கள் பயந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலேயும் சம்மர் கிளாஸ் அப்படின்னு என்ன செய்யிருக்காங்க, ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். நம்முடைய பள்ளியிலேயும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மதரசாவிலேயும் ஏன்னா இந்த சம்மர் கிளாஸ் அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் கோடைகால சிறப்பு வகுப்புகள் நமது பிள்ளைகளுக்கு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. மே 2ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் அது ஆரம்பிக்கப்பட இருக்கு. மே 1ஆம் தேதி முதல் ஜும்ஆ, அதே மாதிரி சனிக்கிழமை மே 2ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் நமது பிள்ளைகளுக்கு சம்மர் கிளாஸ் அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் அது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த இதுல நம்மளுடைய பிள்ளைகள் அதாவது 10 வயசுல இருந்து அல்லது 7 வயசுல இருந்து எனது 15 வயசு வரைக்கும் உண்டான அந்த பிள்ளைகள் அது 17-18 நாளும் பரவாயில்ல, நிச்சயமாக அவர்கள் என்ன செய்யணும், விடுமுறையில இருந்தாங்க அப்படின்னா இந்த வகுப்பினுடைய நேரத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய நேரம் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கு, எனது லீவ்ல தான் இருக்கிறாங்க, ஏன்னா அங்கங்க போயிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்கள் நம்ம இஸ்லாம்
இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பாக இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் அமைய இருக்கின்றது. இதுல நம்ம அகீதா சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டம் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விஷயங்களையும், அதே மாதிரி ஷரியத்தினுடைய சட்டங்கள் சம்பந்தப்பட்ட, உதாரணத்திற்கு வுது அப்படிங்கிறது பூரணமாக எப்படி செய்யணும், தொழுகை அப்படிங்கறத பூரணமாக எப்படி நாம அதனை நிறைவேற்ற வேண்டும், அதே மாதிரி நோன்பு இருக்கு அப்படின்னா அதனை எப்படி நாம பூரணமான ஒரு நோன்பாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற, அதாவது ஃபிக்ஹ் சட்டம் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் இந்த 2 பாட தலைப்பின் வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கின்றது. இரண்டாவது இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யறோம், அதனை ஆரம்பிக்கின்றோம். அதுக்கடையில எங்கேயும் போகணும் வரணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் போயிட்டு வந்துக்கிடுங்க. ஏன்னா அந்த 2ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் அல்லது 13 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்படியாக அதனுடைய வகுப்புகள் நடைபெறும் அப்படிங்கிறத உங்களது கவனத்திற்கு நாங்கள் தருகின்றோம். ஒரு தந்தை தனது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த சொத்துக்களிலேயே சிறந்த சொத்து எது அப்படின்னா, சிறந்த செல்வம் எது அப்படின்னா நல்லொழுக்கம் தான். நல்லொழுக்கம் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் ஆக சிறந்த செல்வம். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே என்னது, அது எல்லாமே இந்த உலகத்திலேயே பெரும்பாலும் முடிந்துவிடக் கூடியது. ஏன்னா நல்லொழுக்கம் அப்படிங்கிறது, நல்ல ஒரு கல்வி அப்படிங்கிறது தான் நீங்க இறந்த பிறகும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய ஒரு நிலைமை நாம என்ன செய்வான், அவனுடைய உள்ளம் பக்குவப்படும். நம்ம வாப்பா இப்படி செய்யணும்னா, நம்ம வாப்பா நம்மளை விட்டு போயிருச்சா, நம்ம வாப்பா கபர்ல வேதனை எப்படி இருக்குமோ அந்த வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறணுமா, ஏன்னா சொர்க்கத்துல நம்ம வாப்பா உயர்ந்த அந்தஸ்து அடையணுமா, நம்ம உம்மாவினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுமா அப்படின்ட்டு அவனாகவே கவலைப்பட்டு அவனாகவே மனம் வந்து அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது என்னது கண்ணீர் விட்டு துஆ செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நாம சின்ன சின்ன வகுப்புகளிலாவது அவர்களை நம்ம என்ன செய்யணும், கலந்து கொண்டு வைக்க வேண்டும். கல்வியை நம்ம என்ன செய்யணும், அதிகமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவில் இருந்து குர்ஆன் ஓதுவதை, துஆக்களை மனனம் செய்வது, சூறாக்களை மனனம் செய்வது அப்படிங்கிற தொடர்படியான நீண்ட, அதாவது நெடிய துஆக்களை நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு வீட்டுல இருந்துகிட்டு ஒரு வாப்பாவோ உம்மாவோ, ஏன்னா 5 வயசுக்கு கீழே வரைக்கும் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ண வைக்க முடியுமே தவிர, அந்த 5 வயசு தாண்டி இருக்கு அப்படின்னா அவனை என்ன செய்ய முடியாது, கட்டுக்குள் வைத்திருக்க முடியாது. அதற்காக வேண்டித்தான் நமக்கு என்ன செய்து மதர்சாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது, பாடசாலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பாடசாலைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பிள்ளைகளை நீங்க என்ன செய்ய அனுப்பி வைங்க. 2ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அது வரைக்கும் நம்மளுடைய மதர்சா, மாலை நேர மதர்சா என்ன செய்யும், அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அந்த மாலை நேரத்துல அவன் ஃப்ரீயா இருக்கான் அப்படின்னாலும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய அனுப்பி வைங்க. நாம எந்த அளவுக்கு சிறந்த கல்வி நமது பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமோ கொடுப்போம். அதனுடைய அறுவடைய மறுமையில நம்ம எடுத்துட்டு போயிடும். மறுமையில அல்லாஹ் தஆலா நமக்கு தரட்டும். மறுமையில தான் நமக்கு எல்லாமே வேணும். அப்ப அந்த மறுமையை சிறந்ததாக ஆக்குவதற்கு நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பயனுள்ள வகையில நம்ம ஆக்கணும் அப்படின்னா இது மாதிரி உண்டான வாய்ப்புகளை நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் சிறந்த குடும்பமாக, அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட குடும்பமாக, அல்லாஹ்வுடைய, அதாவது அல்லாஹ்வினால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக நம் அனைவர்களது குடும்பங்களையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இன்னல்லாஹு யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون فاذكروا الله العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.